தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்து ஓரிரு நாளில் கணக்கெடுக்கும் பணிகள் தொடங்கும் என அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள். பல்வேறு வடகிழக்கு பருவமழை பயிர் பாதிப்பு ஏற்படும் மாவட்டங்களில பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் இன்னும் ஓரிரு தினங்களுக்கு பின் மழைக்கு பின் பாதிப்புகள் உள்ள பயிர்கள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கும் என வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஆண்டு கடந்த அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி தொடங்கி பரவலாக அனைத்து மாவட்டங்களிலும் மழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் டெல்டா மாவட்டங்களில் குறைந்தபட்சமாக கடலூர் மாவட்டத்தில் 57 மில்லிமீட்டரும் அதிகபட்சமாக நாகை மாவட்டத்தில் 148 மில்லிமீட்டரும் மழை பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில இந்த வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில வேளாண் துறைக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புகளுக்கான நடவடிக்கை எல்லாம் முன்கூட்டியே அந்தந்த மாவட்ட வேளாண் துறை அதிகாரிகள் தொடங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து டிசம்பர் மாத இறுதி வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அவ்வப்போது ஏற்படும் பயிர் பாதிப்பு நிலவரங்களை மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர்கள் கண்காணித்து வருவாய்த்துறையுடன் இணைந்து 33% மேல் பயிர் பாதிப்பை கணக்கீடு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பாலவேல். அபினேஷ், தற்போது பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கான அந்த கணக்கெடுப்பு அறிவிக்கப்படுற அதே நேரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பயிர் பாதுகாப்பு அப்படிங்கிற அடிப்படையில் ஏதாவது அறிவிப்பு வெளியாயிருக்கா? குறிப்பாக ஏற்கனவே இதை கண்காணிப்பதற்காக சுமார் 31,850 ஏக்கர் பரப்பில் சம்பா நெல் சாகுபடி செய்யப்பட்டிருக்கூடிய வயல்களில் நீர் சூழ்ந்திருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 18,972 ஏக்கர் பரப்பிலும் அதே போல மயிலாடுதுறை மாவட்டத்தில் 8,157 ஏக்கரிலும் இந்த பயிர் பரப்புல நீர் சூழ்ந்திருக்கிறது. இதெல்லாம் கணக்கில் கொண்டு வரக்கூடிய பருவமழை தீவிரமடைந்த நிலையில வேளாண்மை உதவி இயக்குநர்கள், வேளாண்மை அலுவலர்கள், துணை வேளாண்மை அலுவலர்கள் என 1963 நபர்கள், தோட்டக்கலை அலுவலர்கள் 3,945 பேர் என ஆக மொத்தமாக 5,908 நபர்கள் இந்த களப்பணியில இருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு நீரினை வடிப்பது தொடர்பாகவும் அதன் பின் எடுக்க வேண்டிய ஆலோசனையிலும் குறிப்பிட்டவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதற்கான அறிவுரைகளையும் அமைச்சர் குறிப்பாக கொடுத்திருக்கிறாங்க. அரசு தரப்புல அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த வெள்ள மழை காலங்களில உரமிடுதல், பூச்சி மருந்து தெளித்தல், களைக்கொல்லி இடுதல் போன்றவற்றை தவிர்த்திட வேண்டும். வடகிழக்கு பருவமழையின் போது வெள்ள மழை நீரை சூழ்ந்துள்ள வயல்களில் உள்ள அதிகப்படியான நீரை வெளியேற்ற வேண்டும். விளை நிலங்களில் உள்ள சிறு சிறு பாசன மற்றும் வடிநீர் வாய்க்கால்கள் உள்ளன, செடி கொடிகளை அகற்ற வேண்டும் உள்ளிட்ட இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் அதே போல பயிர் பாதிக்கப்பட்டால் அதை கணக்கெடுக்கக்கூடிய பணிகளும் ஓரிரு தினங்களை தொடங்கும் அப்படின்னு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பாலவேல். விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.